ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 10வது உபவாச நாளிலே நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த 10 நாட்கள் கர்த்தர் நம்முடைய பர்வதத்திலே நம் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க நமக்கு ஒரு நல் வாய்ப்பை கர்த்தர் நல்கி இருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவனை தொடர்ந்து இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே தவறாமல் நீங்கள் பங்கு பெற உங்களை நீங்கள் டெடிகேட்டடா நீங்கள் இருக்க ஜெப விண்ணப்பங்களை வைக்க நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளிலே தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் வேதத்தை நீங்கள் இருந்த இடத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நேற்று தினத்திலே அவர் காண்பித்தார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இது எப்பொழுது எந்த சூழ்நிலையில தாவீதுக்கு சொல்லப்பட்டது என்று நீங்கள் கொஞ்சம் கவனிப்பீர்களே ஆனால், சவுல் தாவீதை கொலை செய்யும்படிக்கு அவன் துரத்தி கொண்டிருக்கிறான். சவுலுடைய மனம் எல்லாம் தாவீதை கொலை செய்யணும், தாவீதை துரத்தணும், தாவீதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். ஏன்னா தாவீது ஏற்கனவே என்னுடைய பதவியை பறிச்சுட்டான், என்னுடைய செல்வாக்க பறிச்சுட்டான், என்னுடைய மேன்மையை பறிச்சுட்டான், என்னுடைய நல்ல நிலைமையில நான் இருந்தேன். அந்த நல்ல நிலைமையெல்லாம் மனிதர்கள் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு, அந்த அபிப்பிராயத்தை பூரா எனக்கு எடுத்துட்டான். ஆகவே தாவீத கொலை செஞ்சா மட்டும்தான் நாம மறுபடியும் அந்த நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்திலே தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறார். தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறார். தாவீது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓடி ஓடி ஒளிகிறார். மலைகளிலே, குன்றுகளிலே, பள்ளத்தாக்குகளிலே, பள்ளங்களிலே அவர் தப்பித்துக் கொள்ள என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு ரதத்தின் அருகாமையில சவுலும் அப்னேரும் அங்கு உள்ளதான எல்லா வேலையாட்களும் யுத்த வீரர்களும் அங்கே படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அப்ப அந்த நித்திரை செய்து கொண்டிருந்த போது அந்த இடத்துக்கு தாவீதும் அவனுடைய வேலைக்காரனும் போகிறார். இவங்க போனதையும் அவங்க வந்ததையும் அங்க தூங்கி கொண்டிருந்த ஒருவருக்கும் தெரியாது. அன்பான தேவ பிள்ளைகளை அப்ப நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தாவீதினுடைய வேலைக்காரன் சொல்றான், ஐயா தலைவரே, நம்முடைய ராஜாவே, இந்த ஆளு தானே உங்களை எப்ப பார்த்தாலும் இப்படி போட்டு உங்களை துரத்திக்கிட்டே இருக்கிறான், இவ தூங்கிட்டு தானே இருக்கிறான், நான் என்ன ஒரு ஈட்டி எடுத்து ஒரே குத்த குத்திட்டுமா, அவனை சாகடிச்சிட்டோம்னா உங்க பிரச்சனை தீந்துடும்ல அப்படின்னு. அப்ப தாவீது சொல்றாரு, அப்படி நம்ம செய்யக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நாம அதை செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்யாம நம்ம பேசாம இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஈட்டியையும் அவன் அருகாமையிலே அந்த தலைமாட்டிலே குத்தி வைக்கப்பட்டிருந்ததான சவுலின் ஈட்டியையும் அங்கே வைத்திருந்த செம்பையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்டு போய்விட்டார். இப்ப ரொம்ப தூரத்துக்கு போய் தாவீது ஒரு சத்தம் போடுறாரு, சவுலே, சவுலையாவே எங்க இருக்கீங்க? அப்ப அவரு அந்த சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டு கேட்கிறார், இது தாவீதினுடைய சத்தமா இருக்குதே. ஆமா தாவீதுதான், நீங்க என்னை துரத்திக்கிட்டு இருக்கிறீங்க, என்னை கொலை செய்ய பாக்குறீங்க, நான் அவ்வளவு ஒரு குற்றமும் நான் உங்களுக்கு விரோதமா நான் செய்யல, ஒரு அநியாயமும் உங்களுக்கு நான் செய்யல,
உங்க குடும்பத்துக்கு நான் நன்மை தான் செஞ்சிருக்கிறேன், எந்த விதமான காரியமும் தீமையான விஷயங்கள் நான் செய்யவே இல்லை. ஆனா நீங்க என்னை கொலை செய்யறதுக்கு இப்படி வேகமா நீங்க ஆட்களை வச்சுக்கிட்டு யுத்த வீரர்களை வச்சு திரியுங்களே அப்படின்னு சொல்லும் போது தாவீது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுகிறார். அதுதான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 24வது வசனத்தை 23ல இருந்து நான் வாசிக்கிறேன். அது கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கு தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதனால் அவன் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, எந்த மனுஷ கொலை செய்யணும்னு வந்தானோ, எந்த மனுஷ தாவீது உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சானோ, எந்த மனுஷ தாவீதை இல்பொருள் ஆக்கிட்டு போயிடணும்னு நினைச்சானோ, அதே மனிதனுடைய வாயிலிருந்து கர்த்தர் இந்த வார்த்தையை வரவழைக்கிறார். தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. இந்த 10வது உபவாச நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள், உங்கள் தொழிலுக்கு விரோதமா போட்டியா, அல்லது உங்களுடைய படிப்புக்கு விரோதமா போட்டியா, அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமா போட்டியா, உங்களுடைய உறவினர்களே உங்களுக்கு விரோதமாய் உங்களை கீழே தள்ளிட்டு உங்க மேல உட்காரணும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்திலே அவன் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட பயங்கரமான சிந்தையோடு ஒருவேளை சவுலை போல, சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருந்தது என்று சொல்லி நம் வேதத்துல நம்ம பார்க்க முடியும். அப்படி கொலை செய்யக்கூடியதான, அப்படி குற்றம் சாட்டக்கூடியதான ரொம்ப பயங்கரமான ஒரு நிலை இருந்தாலும், நாம தாவீதை போல நம்முடைய மனோபாவம், நம்முடைய ஸ்வாவம், நம்முடைய எண்ணங்கள் இருக்குமே ஆனால், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அந்த அந்த பகைத்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து, கொலை செய்ய வேண்டும் என்கிற வெறியோடு வந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து, ஒரு மனிதன் இந்த தாவீதை அவன் நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்கிற அந்த பயங்கர ஒரு சிந்தையோடு வந்த ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து கர்த்தர் அப்படியே தலையிலாக புரட்டி அவர் சொல்லுகிறார், தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் இந்த 10வது உபவாச நாளிலே சொல்லுகிறார், உங்களை யார் எதிர்த்தார்களோ, உங்களை யார் பகைத்தார்களோ, உங்களுக்கு விரோதமாய் யார் நின்றார்களோ, உங்களை யார் கண்ணி வச்சு உங்களை பிடிக்கணும்னு நினைச்சாங்களோ, உங்களை யார் உங்களுக்கு வளவிரிச்சு உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ, உங்களை துக்கப்படுத்தி உங்களை நாசம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, உங்களுடைய வியாபாரத்தை ஒண்ணுமே இல்லாம தலைகளா புரட்டி போடணும், அவங்கள ஒன்றுமில்லாம ஜீரோல கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு அவங்க நினைச்சாங்களோ, அவர்கள் வாயிலிருந்தே கர்த்தர் ஒரு நல்ல விஷயத்தை அவர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். அவர் சொல்ல போகிற காரியத்தை ஒரு முன் அடையாளம் தான் இந்த வார்த்தை. இதே மாதிரி அநேக காரியங்களை கர்த்தர் சொல்ல வைக்க அவரால் முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிச்சாங்களா, அவங்க வாயிலிருந்தே கர்த்தர் சொல்ல வைப்பாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எனக்கு அருமையானவர்களே, நீ ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளு அப்படின்னு உங்களை ரொம்ப பரிகசிச்சாங்களா, ஆண்டவர் சொல்ல வைப்பாரு, நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்ல வைப்பாரு. நீ ஒண்ணுமில்ல, உன்கிட்ட பலன் கிடையாது, உனக்கு அவ்வளவுதான், எல்லாத்தையும் நீ இழந்து போயிட்ட அப்படின்னு உங்களை பார்த்து ரொம்ப ஏளனமா ஒரு பரிகாச ஒரு புன்னகையோடு உங்களை பார்த்திருப்பாங்கன்னா,
இன்னைக்கு கர்த்தர் இந்த 10வது உபவாச நாளில் சொல்லுகிறார், அவர்கள் வாயிலிருந்தே நீங்கள் மென்மேலும் பலப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்ல வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம துணிகரம் கொள்ளக்கூடாது, நம்ம பழி வாங்கணும்ன்ற எண்ணங்கள் வரக்கூடாது. ஒருவேளை எதிரிகளை நம்ம கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம், பகைவர்களை நம்ம கையில ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்பதாக. ஆண்டவருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுத்து தாவீதை போல அந்த மனோபாவம், இந்த சவுலினுடைய மனதையும் தாவீதின் மனதையும் நீங்கள் ரெண்டையும் ஒரு தராசில வைத்து நிறுத்து பார்ப்பீர்களே ஆனால் தாவீதினுடைய இருதயம் விசேஷமானது என்பதை நாம் உணர முடியும். தாவீது பல இடங்களிலே தடுமாறின ஒரு மனுஷன்தான். ஆனால் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் எப்படி உம்முடைய ஜீவன் எனக்கு என்னுடைய பார்வைக்கு அருமையாய் இருந்ததோ அதே போல என்னுடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கட்டும் என்று சொல்லி அவன் அவன் அந்த காரியத்தை நினைத்து பார்க்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆகவே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்க மன துவண்டு போக வேணாம், நீங்க உடைஞ்சு போக வேணாம், சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த 10வது உபவாச நாளிலே அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஜூலை 1ஆம் தேதி நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களை பார்த்து நீங்க ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா யார் அப்படி சொன்னார்களோ அவர்கள் வாயிலிருந்து கர்த்தர் சொல்ல வைப்பாரு, அவர் வாயிலிருந்தே செயல்பட வைப்பாரு, அவர்கள் வாயிலிருந்தே ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தையை அவர் கொண்டு வருவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். நீங்க இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக, பலப்படுத்துவாராக. அவை எல்லா உறவுகளும் பரியாசம் பண்ணி நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் நம்மை கேவலமா நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரிடத்துல நீங்க உங்களை அர்ப்பணிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க பலப்பட போறீங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க மனுஷலால் அல்ல, இந்த உறவுகளால் அல்ல, நண்பர்களால் அல்ல, நாசியில சுவாசமுள்ள மனுஷனால் அல்ல, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த வாயினாலே அறிக்கையிடும்படி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பாசமா அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்வாங்க. எந்த சூழ்நிலையில் பேர்பட்ட நிலைமையில் கத்தாவே நாங்கள் பயப்படாதபடி எங்கள் தேவனை மாத்திரம் தஞ்சமாய் வைத்துக் கொண்டு தேவனுடைய கருத்தை மாத்திரம் நாங்கள் பிடித்துக் கொண்டு நடக்கிறவர்களாய் செயல்படுத்த அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. இந்த மாதத்துல கத்தாவே ஆரம்பிக்கிற நாங்கள் அனுவரே வயிற்றுடைய ஒடுக்கத்தோடையோ ஆண்டவரே கலனமாவோ ஆண்டவரே நம்முடைய அப்பா ஆண்டவரே நாங்கள் சோர்வாகவோ ஆண்டவரே கத்தாவே நாங்கள் விரட்டு போயோ நாங்கள் ஆரம்பிக்காதபடி கத்தாவே இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணது போல பயப்படாதே ஆண்டவரே கத்தாவே நீங்க வாக்கு பண்ணது வாக்குத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு பயப்படாதபடி நாங்கள் உண்மை மாத்திரம் சார்ந்தவர்களாய் ஆண்டவரே கத்தாவே நீங்க மேலும் ஆசீர்வதித்து வாக்கு பண்ணிட்டது போல
ஒவ்வொரு பிள்ளைகளையும் மதுரை ஆசிரியத்து போறதுக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. எந்த சூழ்நிலை மதுரை எப்படிப்பட்ட நிலைமை வந்தால் எங்க பிள்ளைகளை எப்படி வழிகளை போய்விடாதே மாதிரி தஞ்சமாய் கொண்டு கொள்கிறாய். மாதிரி எந்த சூழ்நிலை மதுரை விடுபட்டுவிடாதே கத்தாவே அடைக்கலமாய் பற்றி கொடுத்துள்ள தேவனுக்கு இறக்க பாராட்டுகிறே ஜெபிக்கிறோம். ஜூலை மாசமானதை ஆரம்பிக்கிற நாங்கள் வெற்றியோடு விடுதலையோடு ஆரம்பிக்க தேவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. வார்த்தையை நாங்கள் முன்வைத்து ஆரம்பிக்க நீங்க அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. அப்பாவே எங்க பிள்ளைகளை காலத்தை கொண்டு கத்தாவே அப்பாட்டு இந்த ஜூலை மாசத்துல கத்தாவே அன்றுவரே உங்களுடைய வார்த்தை அன்றுவரே அப்பா செவி கொடுக்கிறவந்தாய் அன்றுவரே செவியை சாய்ச்சியவந்தாய் காணப்படுத்த நீங்க அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. சத்துவாழம் கொண்டு வருகிற அன்றுவரே எல்லா நம்பிவான காட்டுகிறாய் எங்க பிள்ளைகளை என்ன கொடுக்காதபடி அன்றுவரே உண்மை மாத்திரம் சார்ந்த பிள்ளைகளாய் நீ வாக்குதத்தை அன்றுவரே இந்த வாக்குதத்தை பிடித்துக் கொண்டு நடக்கிறவராய் செயல்படுத்த அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் சொல்கிறோம் ராஜா. சிறியோர் அன்றுவரே அப்பா அன்றுவரே அப்பா கத்தாவே கத்தாவே வயோதிகள் அனைவரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஜூன் மாதம் போது அந்த தண்ணீர் மணிப்போடு பாதுகாத்து வந்த தெய்வம் ஜூலை மாதத்துக்கு அன்றுவரே நாங்கள் சமூகத்திலே கத்தாவே அவர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளைங்க அன்றுவரே பாதுகாப்பை கட்டளைங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் சொல்கிறோம் ராஜா. மாதத்தில் ஆரம்பித்திருக்கிற நாங்கள் கத்தாவே மாச நாளை நாங்கள் தொடர்ந்து அன்றைய கத்தாவே மாதத்துக்கு முயற்சியை நாங்கள் அன்றைய சொந்தத்துக்கு தேவனை இறக்கம் பாராட்டும்படியாய் சொல்கிறோம் ராஜா. இதுவே வருகிற நாட்கள் மனதை பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க தந்தை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கருத்து அர்ப்பணிக்கிறோம். இந்த வாக்குத்தத்துக்கு என்னுடைய சொந்தத்துக்கு இந்த வாக்குத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நாங்கள் உங்களுடைய அப்பா கண்டு செல்கிறோம் ராஜா. வாக்குத்தத்தை நடத்துங்க. இதனால ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இதனால் நம்மளே சந்திங்க ராஜா. இந்த பிரேமியாவை நினைவாக்கி கொடுங்க. பிள்ளைகளுடைய வாட்சிகள் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. இந்த காரியங்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த மாற்றி நன்மை தேவையில் என்னென்ன எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த தேவையில் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க ராஜா. இந்த பிள்ளைகள் கடமையில்லாத வாழ்க்கை வாழ அன்றுவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அன்றுவரே எங்க பிள்ளைகளுடைய சரீரத்துக்கு விரோதமாய் அன்றுவரே சுகத்துக்கு விரோதமாய் கத்தாவே பலவீனத்துக்கு எல்லாருமே சத்துரு வித்தைகளை மனுஷங்களை இயேசுவின் நாமத்தாலே முறியடிக்கிறோம். இந்த மாற்றி எங்க பிள்ளைகளுக்கு சுகமாய் கையிருப்பு பண்ணுங்க. அன்றுவரே அப்பா தப்பை எல்லா அனுபவத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பிள்ளையாய் காணப்படுத்துங்க. அன்றுவரே கட்டப்பட்ட தேவையை கொடுக்கும். இந்த மாதத்தில் அன்றுவரே பிள்ளைகள் எதிர்த்த தேவையை சமூகத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறார்களோ அந்த தேவை எல்லாம் சந்திக்கப்படும் அப்பா. அன்றுவரே நாங்கள் மற்றவர்களுக்கு போய் நாங்கள் கைவிட்டு அன்றுவரே பணத்தை வாங்காதபடி தேவை மாத்திரம் சார்ந்தவர்களாய் இவர்கள் கண்மையாக இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுத்துகிறது அனுகிரகம் பண்ணுங்க. எந்த குறைவில்லாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுத்து ஆண்டவரே அப்பா ஆண்டவர் உண்மையா இருக்கத்தக்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க சாட்சியை கொண்டு நிறுத்தும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஜூலை மாசம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ராஜா. பொற்பாத்திரை வைத்து ஆரம்பிக்கிறோம் தாமே. ஜூலை மாசம் முழுவதும் ஆசீர்வாதமாய் காணப்படுத்தங்க அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. எல்லா கஷ்டங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடும்படியா சொல்லுகிறோம். தேவ சமாதானம் அவங்க செய்யணுமையா ஆண்டவரே அப்பா இப்படி ஆண்டவரே வேலைக்கு போகும்போது ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே பண்ணின எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரே தனியாய் ஆண்டவரே வீட்டில் ஒவ்வொரு பிரயாசத்துக்குரிய பிரதிபலனை ஆண்டவரே சொந்தக்கே பண்ணுங்க ராஜா. இந்த நாளை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தங்கள் வாழ்க்கை நிறைவேறணும். ஆண்டவரே செய்யணும் சாகணும் அப்பா. உடைய சித்த மாத்திரம் ஆண்டவரே வாழ்க்கை நிறைவேற இந்த அர்ப்பணிக்கிறோம். காலத்தில் அப்பா விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரமபிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you. Praise the Lord. Ugh.